ஆப்கி அதாலத்ல தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா இவரு அரசியல்ல டபுள் ஸ்டாண்டர்ட்ஸோட இருப்பாரு. ரேவந்த் ரெட்டி சார், ராகுல் காந்தி உங்களை உருவாக்குனாரு, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, உங்களை சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாரு. ஆனா இப்ப ராகுல் காந்தி வாட்ச்மேன் திருடன்னு சொல்றாரு. நீங்க அதே வாட்ச்மேனை பெரிய அண்ணன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, இப்போ நீங்க ரஜித் சார் சிச்சுவேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும். நரேந்திர மோடிஜி பீயிங் ஆன பிரைம் மினிஸ்டர் என்னோட ஸ்டேட்டுக்கு வந்திருந்தாரு. முதல் முறை நாங்க 2 பேரும் ஒரே ஸ்டேஜ்ல உட்காந்துருந்தோம். அப்போ நான் அவர்கிட்ட பேசினேன். அப்போ நரேந்திர மோடிஜி என்னோட பெரிய அண்ணன்னு சொன்னேன். பீயிங் ஆன பிரைம் மினிஸ்டர், திஸ் கண்ட்ரி இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இங்க இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாருக்குமே, இங்க இருக்கிற எல்லா முதலமைச்சருக்குமே நீங்க பெரிய அண்ணன் தான். நீங்க அப்படிதான் நடந்துக்கணும். எங்க கிஃப்ட் சிட்டியை குஜராத்துக்கு கொண்டு போனீங்க, புல்லட் ட்ரெயின் விட்டீங்க, சபர்மதி ரிவர் ஃப்ரண்ட் எல்லாத்தையும் குஜராத்துக்கு கொண்டு போனீங்க. ஏன் தெலுங்கானாக்காக நீங்க பூசி ரிவர் ஃப்ரண்ட் கொடுங்க, மெட்ரோ ரயிலை கொடுங்க. அதோட அங்க டெவலப்மெண்ட்காக எங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வேணும். அதை நீங்க மட்டும்தான் கொடுத்தாகணும். இதை எதுவுமே மோடிஜி கொடுத்ததே இல்லை. ஆனா எப்பயும் 5 ட்ரில்லியன் எக்கானமி பத்தி பேசுறாரு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, 5 ட்ரில்லியன் எக்கானமி இந்தியாவுக்கு வரணும்னா இந்தியாவில் மொத்தம் 5 மெட்ரோபாலிட்டன் சிட்டி இருக்கு. டெல்லி, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், கல்கட்டா. ஹைதராபாத் இஸ் ஒன் ஆஃப் த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். ஒருவேளை 5 ட்ரில்லியன் எக்கானமி நாம போய் ரீச் ஆகணும்னா ஐடி, ஃபார்மா செக்டர்ஸ்ல நாம இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். மோடிஜி எங்க தெலுங்கானாக்கு ரொம்ப அநியாயம் பண்றாரு. தெலுங்கானால வர எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் மிரட்டி பயமுறுத்தி குஜராத்துக்கு கொண்டு போயிடுறாரு. இதனால தான் நீங்க பெரிய அண்ணன் மாதிரின்னு ஞாபகப்படுத்தினேன். எல்லா முதலமைச்சருக்கும் நீங்க உதவி கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த சிச்சுவேஷன்னால தான் நான் இதை சொன்னேன். தட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங். ஸோ ஒன்லி கவர்மெண்ட். எப்பவும் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல அட்மாஸ்பியர், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இன்ஸ்டிடியூஷன் கூட நான் சண்டை போட விரும்பல. கவர்னரோடையோ பிரதமரோடையோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சண்டை போட விரும்பல. என்னோட சண்டை ஒரு நியாயமான போராட்டம் தான். பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ். ஆனா ராகுல்ஜி தினமும் சண்டை போடுறாரு. ஆனா சரியான விஷயத்துக்கு தான் சண்டை நடக்குது. ராகுல்ஜி அவரோட தாட்ல இருந்து சொல்றது வேற விஷயம். நான் சீஃப் மினிஸ்டர் ஆகி பிரைம் மினிஸ்டர் அட்ரஸ் பண்ணும்போது என்னோட ஸ்டேட்டோட தேவைகளை நான் பிளேஸ் பண்ணி தானே ஆகணும். ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, கௌதம் அதானி ஒரு பிக் பாக்கெட்டர். அதானி சைலண்டா நம்ம பாக்கெட்ல இருந்து திருடிறாரு. ஆனா நீங்க அதானிய நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆனதும் 12,400 கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்டை கொடுத்துருக்கீங்க. நான் என்னோட ப்ராஜெக்டை கொடுக்கல. மோடிஜி போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், நேஷனல் ஹைவேஸ், அதோட நவரத்னா, அவர்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் அரசாங்கத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் கம்மி விலைக்கு அதானிக்கு கொடுத்துருக்காரு. நான் அதானி பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பணத்தை வச்சு என்னோட ஸ்டேட்ல நான் இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்கேன். நான் என்னோட ஸ்டேட்டோட ப்ராப்பர்ட்டி எதுவுமே கொடுக்கல. நான் அவரோட பவர் செக்டார்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்டார்ல அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் யார் வேணாலும் பண்ணிட்டோம், ஆனால் லெவல் பிளேயிங் ஃபீல்ட்ல ஈக்குவலா இருக்கணும். அதானியா இருக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், டாட்டாவா இருக்கட்டும், பிர்லாவா இருக்கட்டும். என்னோட ஸ்டேட்டுக்கு யாராவது இன்வெஸ்ட் பண்றாங்க, எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்றாங்கன்னா அந்த எண்ணத்தோட என் ஸ்டேட்டுக்கு வந்தா லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஈக்குவலா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதனால தான் நான் அதானியை டிஸ்குவாலிஃபை பண்ண, வேற எதுவும் இல்ல. அதானி பிராண்ட்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்ல. எனக்கு இது மூலியமா ஃபேவர் பண்ணவும் இஷ்டம். ஆனா ராகுல்ஜியோட மனசுல என்ன இருக்குன்னா, கடந்த 10 வருஷத்துல அதானி ஒரு பிரச்சனைங்கிறாரு. அதாவது நான் ராகுல்ஜி அவரு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, டிவி ஆன் பண்ணா அதானிக்கு தான் காசு போகும், பெட்ரோல் போட்டாலும் அதானிக்கு தான் காசு போகும், ஃப்ளைட்ல போனாலும் அதானிக்கு தான் லாபம். ஆமா, அரசாங்கத்தோட கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. நீங்க சொன்னது சரிதான், ராகுல்ஜி சொல்றதும் சரிதான். ஏன்னா அரசாங்கம் ரொம்ப கம்மி விலையில அவங்களுக்கு கொடுக்குது, ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஹெசிடேட் பண்றீங்க, ஆனா போட்டோ என்கிட்ட இருக்கு. நீங்க வெரி நைஸ். போட்டோ ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது என்கிட்ட மிஸ் ஆயிருச்சு, நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் அதானிஜியை 4 செவத்துக்குள்ள பார்க்கலையே. வெளிப்படையா மக்களுக்கு முன்னாடி ஸ்டேட்டுக்கு வர சொல்லி நான் அவரை மீட் பண்ணேன். உங்க பணத்தை கொண்டு வந்து தெலுங்கானால இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க ரஜத் சார், நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு த தெலுங்கானா. ஏன்னா மீ பீயிங் ஆன் அ சீஃப் மினிஸ்டர் ஹாவ் டு இன்வைட் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஹாவ் டு கிரியேட் த எம்ப்ளாய்மெண்ட் இன் மை ஸ்டேட்.
ஆனா மத்தவங்க கூட உதாரணத்துக்கு டாடாவோட பிர்லாவோட பிசினஸ் பண்ணிருந்தா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனா தினமும் பாக்குறோம் ராகுல்ஜி என்ன சொல்றாருன்னா பிஜேபிக்கு எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் சோர்ஸ் எல்லாத்தையும் அதானிக்கு கொடுத்துறாங்க. அவரோட மனசுல இருக்கிற பிக்சர் என்னன்னா அதானி இந்த நாட்டை திருடி சாப்பிட்டுட்டாரு. சோ நாட்டை திருடி தின்றவரு தெலுங்கானால எப்படி பெரிய இன்வெஸ்டர் ஆனார்னு நீங்க சொல்லுங்க. நான் திருட கண்டிப்பா விட மாட்டேன். ஏன்னா நான் இருக்கேன், ரேவந்த் ரெட்டி இருக்கான் அங்க. இல்ல ரஜித் சார், தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி இருக்கான். அவன் அங்க யாரையும் திருட விட மாட்டான். நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் வாங்கிக்குவோம். நாங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்போம், இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி கொடுப்போம். யாராவது இன்வெஸ்டர்ஸ் என் ஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண வராங்கன்னா அவங்களுக்கான கேரண்டி நான் கொடுக்குறேன். அவங்க பணத்துக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லூட்டிங் பப்ளிக் மணி. ஸோ ஐ எம் தேர் டு ப்ரொடெக்ட் மை பீப்புள். ஆனா நிறைய லீடர்ஸ் ரீசென்ட்லி காங்கிரஸ் விட்டுட்டாங்க. அப்புறம் காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தவர் அவர் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ்ல வெல்த் கிரியேட்டர்ஸ்க்கு எதிரா பேசுங்கன்னு சொல்றாங்களாம். வெல்த் கிரியேட்டர்ஸ் ஆன அதானியும் அம்பானியும் நாம பெரிய ஆள் ஆக்கிடக்கூடாதுன்னு சொல்றாங்களாம். இதெல்லாம் ஒரு ரூமர் தான். ஒருத்தங்க பார்ட்டியை விட்டு போறாங்கன்னா அடுத்து அவங்க எங்க சேர்றாங்களோ அதை பத்தி தான் பேசுவாங்க. ஒருவேளை அவங்க இன்ஃபோசிஸை விட்டுட்டு விப்ரோவுக்கு போனாங்கன்னா விப்ரோவை பத்தி தான் பேசுவாங்க. நீங்க எந்த பார்ட்டிக்கு போறீங்களோ அதை பத்தி தான் பேசணும். நீங்க அரசியலை விட்டு போலையே. எலிவேஷனுக்காகவும் ப்ரமோஷனுக்காகவும் கேசஸ்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக உங்க பார்ட்டியை விட்டு போறாங்கன்னா பார்ட்டிக்கு எதிராக சில விஷயங்களை கிளப்பி விடணும்னா கண்டிப்பா செய்ய தான் போறாங்க அவங்க. அங்க இருக்கிற பாஸ் என்ன சொல்லுவாரு? கண்டிப்பா திட்டிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாரு. அப்படி பண்ணாதான் உங்களுக்கு பெரிய அதிகாரம் கிடைக்கும்னு சொல்லுவாரு. சோ இந்த விஷயம்லாம் அரசியலா? அப்புறம் கேடிஆர் இன்னைக்கு தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. லோக்சபாவோட தேர்தலுக்கு அப்புறம் ரேவந்த் ரெட்டியும் பிஜேபிக்கு வந்து சேர்ந்துருவாருன்னு சொல்றாரு. இல்ல, நான் அதை தான் சொல்றேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கால தான் இன்னைக்கு லோக்சபால 5 சீட்டை நாங்க ஜெயிச்சு காட்டியிருக்கோம். லோக்சபா சீட் ஜெயிச்சோம். என்னன்னு சொல்றேன் பாருங்க. மெஹபூப் நகர், சேவல்லா, புவன்கிரி, ஜஹீராபாத், மல்காஜ்கிரி, இந்த 5 சீட்ல பிஆர்எஸ் காரங்க பிஜேபிய ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காகவே கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. கான்ட்ராக்ட் எடுத்தவங்க எனக்கு எதிரா என்ன சொல்ல போறாங்க? நான் பிஜேபிக்கு போகணும்னா 2017ல நானே பிஜேபிக்கு போயிருப்பனே. இப்பவும் பிஜேபி தான் ஆளுங்கட்சி. இன்னைக்கு நான் காங்கிரஸ் பார்ட்டில முதலமைச்சர் ஆயிருக்கேன். எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. ஒருவேளை நான் பவர் கேட்கறதா இருந்திருந்தா அப்பவே அங்கேயே அவங்க பார்ட்டிலேயே 2014ல நான் போயிருப்பனே. 2017ல நான் பிஜேபிக்கு போய் அங்க மந்திரி ஆயிருப்பனே. ஆல் தீஸ் டேஸ் 17 years I have been in opposition. என் பேர்ல என்னோட கஷ்டத்துல தேர்தல்ல நின்னு தேர்தல்ல ஜெயிச்சிருக்கேன் நானு. அதுக்கப்புறம் யாரோட கருணையிலையும் நான் இங்க முதலமைச்சர் ஆகல. அப்பா பேர்லயும் பாட்டி பேர்லயும் நான் இங்க ஆகல. நான் கஷ்டப்பட்டு முதலமைச்சர் ஆனேன். சோ கேசிஆருக்கும் எனக்கும் என்ன சார் இருக்கு? அவர் ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா. அப்பாவால தான் அவருக்கு வேலையே கிடைச்சது. அப்பா பேர் இல்லனா அவரால பியூன் கூட ஆயிருக்க முடியாது. அவர் எப்படி என்னை எதிர்த்து பேசுவாரு? அவரு டைலாக் நல்லா சொல்றாரு. அவர் என்ன சொன்னார்னா ரேவந்த் ரெட்டி சின்ன மோடி பெரிய மோடி அதானியும் சேர்ந்து தெலுங்கானால ட்ரிபிள் இன்ஜின் அரசாங்கத்தை உண்டாக்குங்கன்னு சொல்றாரு. சரி, அவங்களும் சந்தோஷப்படட்டுமே. இன்னும் அது எவ்வளவு தூரத்துல இருக்கு? இன்னும் 2 மாசம் தானே. இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிரும். அதாவது நிறைய பேரு காங்கிரஸ் விட்டு போயிட்டது உண்மைதான். பெரிய பெரிய லீடர்ஸும் விட்டுட்டு போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் ராகுல் காந்திக்கு எப்பவுமே நெருக்கமா இருந்தவங்க. அதாவது சிந்தியா, ஜிதின் பிரசாத், அப்புறம் ஆர்பிஎன் சிங், அவங்க எல்லாம் பார்ட்டியை விட்டு போறாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்ல. கேசஸ் இருக்கு, இடி கேசஸ், இன்கம் டாக்ஸ் கேசஸ். உங்களுக்கு தான் மோடிஜியோட ஸ்லோகன் தெரியும்ல, ஐஸ் ஆர் நைஸ். ஐஸ்க்கு அர்த்தம் இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி. நைஸ்க்கு அர்த்தம் நார்கட்டிக்ஸ், இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி. உங்களுக்கு ஐஸ் வேணுமா இல்ல நைஸ் வேணுமா? உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே சொல்லுங்க. அதனால இதுல இருந்து ஐஸா இல்ல நைஸான்னு இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கோம். இதனால தான் அவங்க போயிட்டாங்க. கேசிஆரோட பார்ட்டில இருந்து மேயர்ஸும் எம்எல்ஏஸும் உங்க பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. 3 எம்எல்ஏ, ஒரு மேயர். அவங்களுக்கு என்ன நீங்க ஆஃபர் பண்ணீங்க? மெம்பர், ஃப்ளோர் லீடர் ஆக்குனேன். கேசவராஜி பிஆர்எஸோட லீடர் ஆஃப் தி ஹவுஸ். அதாவது நீங்க என்ன கொடுத்தீங்க? ஐஸா நைஸா? ஒன்னும் இல்ல, அன்பு தான் கொடுத்தோம். அதனால அவங்க காங்கிரஸ்ல வந்து சேர்ந்துட்டாங்க. இல்லனா நீங்களும் புது வாஷிங் மிஷின் வாங்கிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, இன்னும் வாங்கல. அதான் இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா வாங்கிடலாம். கெஜ்ரிவால் இப்ப ஜெயில இருக்காரு. அதோட அவர் சிஎம்மா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் அது சரிதானா? ஆமா, சரிதான். இல்லீகலா அரெஸ்ட் பண்ணா அவரால என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட்டை நடத்தி தானே ஆகணும்.
ஸோ அந்த அரெஸ்ட் எதனால பண்ணியிருக்காங்களோ அது என்னன்னு நாட்டோட மக்களுக்கு எல்லாம் தெரியும். 2 வருஷமா கேஸ் நடக்குது. தேர்தல் நேரத்துல அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டதுனால தேர்தல்ல சண்டை போடுறதில்ல. தேர்தல்ல தோக்க போறோம்னு பயத்தால தான் பிஜேபி பார்ட்டி அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. நீங்க 2 மாசத்துக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? எலெக்ஷன் ஷெட்யூல் அனௌன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சொரஞ்சியை அரெஸ்ட் பண்ணாங்க, சிட்டிங் சீஃப் மினிஸ்டர். கெஜ்ரிவால் சார் அரெஸ்ட் பண்ணாங்க. 2-3 வருஷமா ஒண்ணா நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ தேர்தல் டைம்ல அரெஸ்ட் பண்ணது, அப்படி பண்ண கெஜ்ரிவால்கிட்ட என்ன வழி இருக்கு? ஸோ யாராவது இல்லீகல் டிடென்ஷன் பண்ணாங்கன்னா ரொம்ப தப்பு. ஒருவேளை கேஸ்ல எவிடன்ஸ் இருக்குன்னா 2 வருஷம் எவிடன்ஸை வச்சுக்கிட்டு ஏன் சும்மா இருந்தீங்க நீங்க? பல கேஸ்ல எவிடன்ஸே இல்லாம எதுக்காக தேர்தல் டைம்ல அரெஸ்ட் பண்ணீங்க? இதுக்கு மோடிஜி தான் வந்து பதில் சொல்லணும். மோடிஜி ஒரு விதமா அரசாங்கத்தை நடத்தணும்னு பாக்குறாரு. நாட்டை காப்பாத்துறதுக்காக ஏதோ பண்றேன்னு சொன்னாரு, அது சரியே இல்ல. அது இந்த நாட்டுக்கு நல்லதே இல்ல. இப்ப கரப்ஷனை இப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக நாங்க நிறுத்தல. பட் த சிச்சுவேஷன் ஆஃப் அரெஸ்ட் 104 கோடி பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் எந்த சீஃப் மினிஸ்டரையும், எந்த பார்ட்டியும், எந்த பிரைம் மினிஸ்டரும், எந்த கவர்மெண்ட்டும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இடி கேஸால அரெஸ்ட் பண்றதெல்லாம் நாட்டுக்கு நல்லதா சொல்லுங்க? இதெல்லாம் என்னது? இந்த நாட்டுல என்னதான் நடக்குது? சார், ஒருவேளை நீங்க கேசிஆரை ஜெயிலுக்கு அனுப்பி டபுள் பெட்ரூம் பண்ணி தரதா இருந்தா சரியா? இல்ல, நான் சிச்சுவேஷன் தான் சொல்றேன். இது ஒருவேளை உண்மையா கெஜ்ரிவால் சாரோட இது பொலிட்டிக்கல் பார்ட்டியோட குற்றச்சாட்டு என்ன? 100 கோடி ரூபாய ஏதோ ஒரு லிக்கர் பிசினஸ் பண்ற ஒரு பிசினஸ் மேன் கிட்ட இருந்து பணத்தை வாங்கினாரு. அதை வச்சு கோவா எலெக்ஷன், பஞ்சாப் எலெக்ஷன் யூஸ் பண்ணாரு, அவ்வளவுதானே? அதுக்கப்புறம் சேம் லிக்கர் பிசினஸ் பண்றவரு எலக்டோரியல் பாண்ட்ஸா அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் 400-500 கோடி ஃபண்ட்ஸ் வாங்குறாங்க அதே பர்சன் கிட்ட. எந்த ஆளு கெஜ்ரிவாலுக்கு தேர்தலுக்காக பணம் கொடுத்தாரோ, அலிகேஷன் நடந்துட்டு இருக்கு, அதே ஆளு 400-500 crores has given to பாரதிய ஜனதா பார்ட்டி in the name of electoral bonds. அதுக்கப்புறம் நீங்க அதை ஒயிட்ல வாங்கிக்கிறீங்களா இல்ல பிளாக்ல வாங்குறீங்களா? இல்ல என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க நீங்களே. அதுக்கான விளைவை நாம எலெக்ஷன்ல பார்க்க முடியுமா? டெஃபினெட்லி. ஏன் இல்ல? மக்கள்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அதே ஆளு வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்குறாரு. எந்த எலக்டோரல் பாண்ட் யாராரு எந்த பார்ட்டிக்கு கொடுத்தாங்கன்னு அந்த லிஸ்ட்ல தெளிவா இருக்கே. முழு இந்தியால 22,500 crores எலக்டோரல் பாண்ட் வாங்கியிருக்காங்க. அதுல 6,780 crores, ஆல்மோஸ்ட் 7,000 crores. 4 வருஷத்திலே பிஜேபிக்கு அவ்வளோ பணம் கிடைச்சிருச்சு. இந்த பாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தது யாருன்னு சொல்லுங்க? எப்படி வந்தது? வானத்துல இருந்து யாராவது இறக்கி கொடுத்தாங்களா? பிஜேபி ஆளுங்களோட ஆர்கியூமெண்ட்டை நான் கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு 18 ராஜ்யங்கள்ல சென்ட்ரல்ல 10 வருஷமா அரசாங்கம் இருக்கு, எங்களுக்கும் 6,000 கோடி கிடைச்சது. ஆனா மத்த பார்ட்டி ஆளுங்களுக்கு இதை விட அதிகமா கிடைச்சதா? காங்கிரஸுக்கும் கிடைச்சது. டிஎம்சில ஒரே ராஜ்யத்தோட அரசாங்கம் தான் இருக்கு. இது எல்லார பத்தின ஒரு விஷயம் தான். சோ அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையே. வித்தியாசம்னு ஏன் கிளைம் பண்றீங்க? இங்க நீதிகள், ராஜா, நாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமு, என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சட்டப்படி எல்லாம் நடத்துற மாதிரி கிளைம் பண்ணாதீங்க. நீங்களும் பிஆர்எஸ் மாதிரி தான், டிஎம்சி மாதிரி தான், நீங்களும் மத்த கரப்டட் பார்ட்டி மாதிரி தான். நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க ஏன் தனியா பிரிச்சு பேசுறீங்க? நீங்க வேற யாரும் இல்ல, நீங்களும் அவங்களும் ஒண்ணுதான். இப்ப கெஜ்ரிவால அரெஸ்ட் பண்ணதாலையும், அது மட்டும் இல்லாம சோரேனை அரெஸ்ட் பண்ணதாலையும் லோக்சபா தேர்தல்ல ஏதாவது பிரச்சனை வருமா? டெஃபினெட்லி. நான் வித்யாத் பரிஷத்துல இருந்ததிலிருந்து நான் பிஜேபியை பார்த்துட்டு தான் இருக்கேன், அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டியை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 81ல இருந்து பாரதிய ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்சாங்க. 85 எலெக்ஷன்லையும் லிட்டில் பிட் ஐ எம் அப்சர்விங் த எலெக்ஷன் பேட்டர்ன். எப்பவும் தேர்தலுக்கு முன்னாடி 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஜெண்டாவை முடிவு பண்ணுவாங்க. இந்த அஜெண்டா மூலியமா தான் தேர்தலில் போட்டியிடணும்னு நினைப்போம். அதே அஜெண்டா மேல தான் நாங்கள் ப்ரிப்பரேட்டிவ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதே அஜெண்டாவோட போட்டியிடுவோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மோடிஜி லீடர்ஷிப்ல இருக்காரு. அவங்க ஃபைனல் பண்ண அஜெண்டால இருந்து பாரதிய ஜனதா பார்ட்டி தேர்தலில் சண்டை போடுறது இல்ல, அவங்க டீரெயில் ஆயிட்டாங்க. இந்த அஜெண்டா மூலமா தான் 2021, 22ல ஆரம்பிச்சாங்க. இந்த தடவை ராமர் கோயில் பேர்ல தான் தேர்தலே நடத்த போறாங்க. அதனால ராமர் கோயில 2023, அதாவது இந்த தேர்தல் ஆரம்பிச்சது ஜனவரியில, இதெல்லாம் ஏற்படுத்திட்டு அப்புறம் தேர்தலுக்கு போலான்னு நினைச்சிருக்காங்க. ராம் மந்திரோட பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க சுரேனையும் கெஜ்ரிவாலையும் அரெஸ்ட் பண்ணாங்க.
டிவிலலாம் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? எங்க பார்த்தாலும் ராமர் கோயில பத்தி தானே. அவங்களோட அஜெண்டாவே அங்க டீரெயில் ஆயிருச்சு. ஸோ இப்போ ஆர்குமெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. மோடிஜி என்ன சொல்றாருன்னா, நான் கரப்ஷனே நடக்க விட மாட்டேன்றாரு. அவரு கரப்டடான ஆளுங்க எல்லாத்தையும் உள்ள போடுவேன்னு சொல்றாரு. நீங்க சொல்றது உண்மைதான்னா ஏன் இன்னும் ஹேமந்த் சர்மாவை உள்ள போடாம வச்சிருக்கீங்க? ஜோதிராதித்யா மேல கேசஸ் இருக்கு, ஏன் உள்ள போடல இன்னும்? நவீன் ஜிந்தலை தேர்ந்தெடுத்தாங்க, அசோக் சவானை தேர்ந்தெடுத்தாங்க, அஜித் பவாரை தேர்ந்தெடுத்தாங்க. காங்கிரஸ் பார்ட்டி ஆளுங்களோட பேரை சொல்றீங்க? ஆமா, இவங்க மேல இருக்கிற எல்லா இடி கேசஸ், இன்கம் டேக்ஸ் கேசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் இங்க இருந்து அங்க போனதுக்கு அப்புறம் ஒரேடியா மகாத்மா ஆயிட்டாங்க. இவங்க எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு, அக்கம் பக்கத்துல உட்கார வச்சு கரப்ஷனுக்கு எதிராக எலெக்ஷன் நடத்துறேன்னு மோடிஜி சொல்றாரு. ரஜத் சார், நீங்க டிபேட் பண்ணுங்க, பண்ண வைங்க. ஏன்னா மோடிஜி கரப்டர்னு சொல்லி நான் சார்ஜ் பண்ணல. மோடிஜிக்கு அக்கம் பக்கத்துல இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே ஆளுங்க, இவங்கெல்லாம் யாரு? நேத்து வர நீங்க தான் சொன்னீங்க அவங்கெல்லாம் மோஸ்ட் கரப்டட் ஃபெல்லோன்னு, ஜெயில போடணும்னு சொன்னீங்க. அப்படின்னா பிஜேபியில ஜாயின் பண்ண வைக்கிறது தான். அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? ஆனா கெஜ்ரிவால் சூரியனோட அரெஸ்டால அவங்களுக்கும் பலன் கிடைக்கும், கெஜ்ரிவாலுக்கும் சிம்பத்தி கிடைக்கும். அப்புறம் கவிதாவை அரெஸ்ட் பண்ணா டிஆர்எஸ்க்கும் பிஆர்எஸ்க்கும் சிம்பத்தி கிடைக்கும்னு நினைச்சீங்களா? தெலுங்கானா கரப்ஷன் சார்ஜஸ்ல அரெஸ்ட் பண்ணல, டெல்லி கரப்ஷன் சார்ஜஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்க. இங்கே கரப்டட் சார்ஜஸ் என்ன? சிம்பத்தி கிடைக்குமா இல்லையா? அவருக்கு ஒரு 17 வயசுல ஒரு பையன் இருக்கான், அவங்களோட படிப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவங்கெல்லாம் பெயிலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லல, அதான் நானும் சொல்லல. ஒருவேளை சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தா கேசிஆர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா எலெக்ஷன்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். கவிதாஜி இர்ரெலவென்ட் ஃபார் தெலுங்கானா எலெக்ஷன். அப்ப எந்த மாற்றமும் வராது. பெருசா ஆர்கியூமெண்ட்டும் இல்ல. கேசிஆர் அரெஸ்ட் நீங்க தான் யாரையும் பிரச்சனை பண்ணவே விட மாட்டீங்களே. சார் அப்படிலாம் இல்ல. கேசிஆர் தான் இருக்கார்ல. ராவணன் இருந்தாதான் ராமன் இருப்பான். ராவணன் இல்லைன்னா ராமனுக்கு ஒரு வேல்யூ இல்ல. கேசிஆர் இருந்தாதான் ரேவந்த பத்தி எல்லாம் பேசுவாங்க. சவுத்துல 2 ஸ்டேட்ல காங்கிரஸோட ஆட்சி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாராவது ஒருத்தர பிஎம் கேண்டிடேட்டா நீங்க நிறுத்துவீங்களா? காங்கிரஸ் பார்ட்டி Yes sir, சைடுல ஆமா சார். இருந்தா அதே தான் சார். சவுத்துல இப்போ ஆல் இண்டியா பிரசிடென்டா இருக்காங்க. மல்லிகா அர்ஜுன் கார்கே கர்நாடகால காங்கிரஸோட பார்ட்டி பிரசிடென்ட். அதோட கேசி வேணுகோபாலஜி ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன். அதோட ராகுல் காந்தி சவுத்துல இருந்து ரெப்ரசன்டேட் பண்றாரு. எல்லாம் சவுத்து தான். வரப்போற காலங்கள்ல சவுத்துல இருந்து தான் பிரைம் மினிஸ்டர் வரப்போறாங்க. Happy to hear sir. சோ அதனால காங்கிரஸை விட்டு போறவங்க எல்லாம் அரசியல்வாதிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா சவுத்த காங்கிரஸ் பார்ட்டிக்கு அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல. யூபிக்காரங்க இங்க பாத்தீங்கன்னா தெலுங்குக்காரங்க 42 எம்பிஸ் இருக்கும். அவுட் ஆஃப் 42 we have got only one cabinet minister. only one. ஒரே ஒரு கேபினெட் மினிஸ்டர் தான், கிஷன் ரெட்டி சார். ரஜத் சார், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். நரேந்திர மோடிஜியை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கறேன். குஜராத்ல 28 எம்பிஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம குஜராத்துக்கு 7 கேபினெட் மினிஸ்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க. இங்க யூபியில 62 இருக்கு. இங்க 12 கேபினெட் மினிஸ்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர்ல இருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் வரைக்கும், ஹோம் மினிஸ்டர்ல இருந்து எல்லா மினிஸ்டரும் நீங்களே அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க. பிரைம் மினிஸ்டர் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, வைஸ் பிரசிடென்ட் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, எல்லாத்தையும் நீங்களே எடுத்துட்டீங்க, ஸ்பீக்கரையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. அடுத்து அந்த ராஜ்யசபாவோட வைஸ் சேர்மனி நீங்களே வாங்கிட்டீங்க. எங்களுக்கு என்ன கிடைச்சது? நாங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க இல்லையா? சவுத் இந்தியாவை சேர்ந்தது இல்லையா? சவுத்ல இருந்து எந்த பிரைம் மினிஸ்டரும் இங்க இல்லையே. அப்படின்னா ஏன் இந்தியால ஹிந்திக்கு அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் இஸ் தெலுங்கு. வெங்கையா நாயுடுவை இங்கிருந்து துரத்திட்டாங்க. ஆனா இப்பெல்லாம் மோடிஜி போனாலும் தமிழ்நாடுக்கும் சரி தெலுங்கானாக்கும் சரி நிறைய மக்கள் கூட்டம்லாம் வருது. மோடி மோடின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சில நேரத்துல படத்துல காமெடி இருந்தாலும் நாம அப்பப்போ போய் பார்ப்போம்ல, அத அதுவும் சக்சஸ் தான் ஆகும். இப்ப எல்லாரும் சவுத்ல இருந்து தேர்தல்ல நிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல ஒண்ணு பிரியங்கா காந்தியும் தெலுங்கானால நிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் தான் கூப்பிட்டேன். சோனியா காந்தி மேடத்தை தெலுங்கானால இருந்து தேர்தலில் நிக்க வைக்கலான்னு முயற்சி பண்ணேன். சோனியாஜி ராஜஸ்தானை ரெப்ரசன்ட் பண்றாங்க. அதோட பிரியங்காஜி ராகுல்ஜியும் நாங்க கூப்பிட்டோம். அவங்க வரல. பிரியங்காஜியையும் தெலுங்கானாவுக்காக நாங்க வெல்கம் பண்ணோம். ஏன்னா தெலுங்கானா ஸ்டேட் உருவானதே ஸ்ரீமதி சோனியா காந்தி ஜியால தான். ஒருவேளை அவங்க இல்லைன்னா 100 வருஷம் ஆனாலும் தெலுங்கானா கண்டிப்பா உருவாயிருக்காது. அதனால நான் எப்பவும் மக்கள் சொல்றத கேட்டிருக்கேன், உங்க குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு. ஏன்னா தெலுங்கானா ஸ்டேட் உருவானதே உங்க குடும்பத்தால தான்.
ஸோ அந்த குடும்பம் தெலுங்கானாவை ரெப்ரசன்ட் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நாங்க நிறைய முயற்சி பண்ணோம், ஆனா அவங்க ஒத்துக்கல. ஆடியன்ஸ்ல இருந்து கேள்வி கேட்கலாம். கருத்து கணிப்பு நடந்திருக்கு. அதன்படி 3வது முறையும் நரேந்திர மோடி தான் பிரதமர் ஆவார்னு சொல்றாங்க. அவரும் அதே தான் சொல்றாரு. இந்த முறை 400ன்னு சொல்றாரு. அதுக்கு உங்களோட கருத்து என்ன? இந்த ஸ்லோகன் என்னமோ கேட்க நல்லா தான் இருக்கு. இதுவரைக்கும் 302, 303 கிடைச்சதெல்லாம் குஜராத்தில் 28 எல்லாம் சேர்ந்துட்டாங்க. ராஜஸ்தான்ல 25 அதுவும் எல்லாம் கிடைச்சிருச்சு. ஹரியானால 10 அதுவும் கிடைச்சிருச்சு. டெல்லியில 7 அதுவும் கிடைச்சிருச்சு. யூபியில பிஜேபிக்கு 62 கிடைச்சது. அப்புறம் அலையன்ஸ்லாம் சேர்த்து 65, 70 கிடைச்சது. அதோட பிகார்ல 1-2 விட்டு எல்லாம் கிடைச்சிருச்சு. எல்லா இடங்கள்லையும் 100% கிடைச்சது. அதர்வைஸ் 95%. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் 300 நம்பர் வரைக்கும் வந்து சேர்ந்தாங்க இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி. இப்போ 400 கிடைக்கணும்னா அவங்க பாகிஸ்தான்ல தான் போய் ஜெயிக்கணும். ஏன்னா இந்தியால சீட்ஸ் இல்ல. ஏன்னா இந்த தடவை டெல்லியில எல்லாம் கிடைக்காது, ராஜஸ்தான்லயும் எதுவுமே கிடைக்காது, ஹரியானால கிடைக்காது, குஜராத்லயும் கிடைக்காது, யூபியில எத்தனை சீட் இருக்கோ அவ்வளவும் கிடைக்காது, பீகார்ல கூட கிடைக்க போறதில்ல. சவுத்ல 129 இருக்கு. 129. கர்நாடகால அவுட் ஆஃப் 28, 27 தே காட். இந்த முறை 10 கூட அவங்களுக்கு கிடைக்காது. போன முறை தெலுங்கானால இருந்து 4 கிடைச்சது. இந்த தடவை 2 கூட கிடைக்காது. சோ எங்க இருந்து 400 கிடைக்க போகுது? எங்க இருந்து? எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு நான் ரஜத் சர்மா சார் இன்னைக்கு நான் இந்த ப்ரோக்ராம்ல சொல்லிட்டு போறேன். ரிசல்ட்டுக்கு அப்புறம் நான் ரஜத் சார் கிட்ட போன்லயே பேசுறேன். 214ல இருந்து 240 இதுதான் மேக்சிமம் பாரதிய ஜனதா பார்ட்டியோட நம்பர். அதை விட நிச்சயமா அதிகம் கிடைக்காது. அதாவது எலெக்ஷனுக்காக நம்ம ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணுவோம்ல, கேசிஆரும் இதே தான் சொன்னாரு. 119ல 100 சீட் கிடைக்கும்னு சொன்னாரு. ஆனா கிடைச்சது 39 மட்டும்தான். ஸோ மோடிஜியும் இப்போ 400ன்னு சொல்றாரு. 200 சீட்டு கூட கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் பெர்செப்ஷனை கிரியேட் பண்றதுக்கு பொலிட்டீஷியன்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதோட வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, அதனால தானே மோடிஜி சக்சஸ் ஆகிட்டு இருக்காருங்க. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில 400ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை அப்படிலாம் நடக்காது. மக்கள் நல்லா யோசிக்கிறாங்க. இப்பதான் எல்லாத்தையும் ஒரு சர்வே வந்து அதை காமிச்சாங்க. அதுல 62% ஆஃப் பாப்புலேஷன் யங்ஸ்டர்ஸ் மோடிக்கு எதிராக இருக்காங்க. இப்போ எசென்சியல் கமாடிட்டிஸோட பிரைஸ் 72% அதிகமாயிருக்கு. 400 ரூபா சிலிண்டர் 1200 ரூபா, 50 ரூபா பெட்ரோல் 100 ரூபா இல்ல 110 ரூபா ஆயிருச்சு. இப்போ எல்லாமே காஸ்ட்லி ஆயிருச்சிங்க. He has promised every year 2 crore job opportunities. But I have asked one question in Parliament 2022. He has replied, அதன்படி பார்த்தா அவர் 20 crore ஜாப் கொடுக்கணும். ஆனா பதில் என்ன சொன்னார்னா 7,21,680 ஜாப்ஸ். 20 crore வேலை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தாரு மோடிஜி. ஆனா கொடுத்தது வெறும் 7 லட்சம். அதோட ஜன்தன் திட்டத்து மூலமா எல்லா ஏழைகளுக்கும் 15 லட்சத்தை சுவிஸோட பிளாக் மணியை கொண்டு வந்து இவங்க அக்கௌண்ட்ல போடுறதா சொன்னாங்க. உங்க அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது வந்துதா சொல்லுங்க? இங்க யாருக்காவது 15 லட்சம் கிடைச்சதா சொல்லுங்க? இத்தனை பேர்ல யாருக்குமே எதுவுமே கிடைக்கல. விவசாயிகளோட பசங்க இங்க யாராவது இருக்கீங்களா? விவசாயியோட இன்கம்மை டபுள் பண்றதா சொன்னாரு. இன்னைக்கு விவசாயிங்கெல்லாம் டெல்லியில சூசைட் பண்ணிக்கிறாங்க. வருஷக்கணக்கா இருந்து விவசாயிங்களுக்கு எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தீங்க? 700 பேர் இறந்திருக்காங்க. ஹரியானா, பஞ்சாபோட விவசாயிங்க டெல்லிய சூழ்ந்திருக்காங்க. போலீஸ் ஃபயரிங்ல விவசாயிங்க சாகுறாங்க. டபுள் இன்கம் எங்க நடந்துச்சு? மோடிஜி என்ன கொடுத்தாரு? எல்லா ஏழைங்களுக்கும் வீடு கொடுக்கறதா சொன்னாரு. 2022 75th இயர் ஆஃப் டெமோக்ரஸி. எல்லா ஏழைகளுக்கும் வீடு கொடுக்கறதா மோடிஜி வாக்கு கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு இங்கே வீடு கிடைச்சதுன்னு சொல்லுங்களா பாப்போம். அதுக்கப்புறமும் மோடிஜி தான் பிரதமரா வரணும்னு கனவு காண்றீங்க நீங்க. அதனால தான் இந்த நாட்டை விவசாயிகளையும் இளைஞர்களையும் பெண்களையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த நாடு எங்க போகுது? நீங்க யாருக்கு ஓட் பண்றீங்க? எந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க? நாட்டை வளர்ச்சி பண்ண ஏன் முயற்சி பண்ண மாட்டேன்றீங்க? அதோட ஃபைனலி ரஜத் சர்மா சார், 1951 எலெக்ஷன் நடந்ததுலேருந்து அது 64 இயர்ஸ் ஆயிடுச்சு. 1947ல இருந்து 2014 வரைக்கும் 67 இயர்ஸ்ல 14 பிரைம் மினிஸ்டர்ஸ்.
அதுல 2 முறை 3 முறை கூட பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க. தே ஹவ் borrowed 55 lakhs crores. 2014 இருந்து 2024 வரைக்கும் நரேந்திர மோடிஜி எவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா ரஜத் சர்மா சார்? 113 lakh crores. 67 இயர்ஸ்ல வாங்கின லோனை விட இது டபுளா இந்தியன் கவர்மெண்ட் லோன் வாங்கியிருக்காங்க. அந்த பணம் எங்க போச்சு? அன்னைக்கு எத்தனை பிரைம் மினிஸ்டர் பாக்ரானங்கல்ல இருந்து நாகார்ஜுன சாகர் வரைக்கும் எல்லா ஏர்போர்ட்ல இருந்தும் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், நேஷனல் ஹைவேஸ், இந்த நாட்டில் என்னென்ன வளர்ச்சி பண்ண முடியுமோ 67 இயர்ஸ்ல 14 பிரைம் மினிஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன இதுக்காக லோனா எடுத்தாங்க 55 lakh crores? ஆனா நரேந்திர மோடிஜி தனியா 113 lakhs crores லோனா எடுத்திருக்காரு. இந்த பணம் எங்க போச்சு? யார் பாக்கெட்டுக்கு போச்சு? இந்த நாட்டுக்காக நரேந்திர மோடிஜி என்ன பண்ண? பிஜேபி ஆட்கள் வந்தா கண்டிப்பா அவங்க கிட்ட இந்த கேள்வியை நான் கேட்பேன். உங்களுக்கு நான் டேட்டாவை தரேன், ஆக்சுவல் டேட்டாவை தரேன் நானு. யூ டேக் த டேட்டா. நான் பார்லிமெண்ட்ல கொஸ்டினை கேட்டேன் நிர்மலா சீதாராமன் கிட்ட. நானும் பேசினேன். இங்க இத்தனை இளைஞர்கள் இருக்காங்க, படிச்ச இளைஞர்கள் இருக்காங்க. இளைஞர்கள் கையில தான் எதிர்கால இந்தியா இருக்கு. இவங்களெல்லாம் பத்தி கொஞ்சம் யோசிங்கன்னு நான் சொல்றேன். இது என் ஒருத்தனோட கடமை கிடையாது. அந்த பணம்லாம் எங்க போச்சு? நீங்கெல்லாம் ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? இதெல்லாம் கேட்கறது உங்களோட கடமையும் கூட தானே. தடவை உங்களுக்கு ஓட் கிடைக்குதுன்னா யாருக்கு போடணும்னு யோசிச்சு போடுங்க. கொடுங்க, பரவாயில்ல. இன்னொரு 100 crores உங்களுக்கு. இன்னொரு 100 crores கடன் வாங்கி உங்க குடும்பங்கள் மேல போடுவார் அவரு. அப்ப தெரிய வரும் உங்களுக்கு உங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். இத கேள்வி கேட்கறது உங்களோட உரிமை, இத கேட்கறது எங்களோட கடமையும் கூட. இந்த கேள்விக்கான பதில் மக்களுக்கும் கிடைச்சாகணும். ஆனா இந்த சத்தத்துல ஒருத்தரோட ஒரு கனவு இருக்கு. ராபர்ட் வாட்ரா இந்த முறை தேர்தலில் போட்டியிடணும்னு நினைக்கிறாரு. இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க யாரை வேணாலும் கான்டெஸ்ட் பண்ணலாம். அவரு அமிட்டியோட போட்டியிடணும்னு நினைக்கிறாரு. தெலுங்கானால நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? ஏன்னா மத்தவங்க யாரும் அவர் எடுத்துக்கல. சார், டிக்கெட்ஸ் சிஇசி தான் ஃபைனல் பண்ணுவாங்க. ஒருவேளை சிஇசில ஃபைனல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் யாரை அனுப்புனாலும், ரஜத் சர்மா சாரை கூட அனுப்புனாலும் தெலுங்கானால நாங்க போட்டி போட செய்வோம்.